ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 375 376. 375ஆம் பாசுரம். மடிவழி வந்து நீர்ப்புலஞ்சோர வாயிலட்டிய கஞ்சையும் மீண்டே கடைவழிவார கண்டமடைப்ப கண்ணுறக்கமதாவதன் முன்னம் தொடைவழி உம்மை நாய்கள் கவரா சூளத்தாளும்மை பாய்வதுஞ் செய்யார் இடைவழியில் நீர் கூரையுமிழ்வீர் இருடீகேசன் என்றேத்த வல்லீரேல். உடல் நலம் மிகவும் குன்றியதன் பயனாய் பயந்த நிலையில் மடி என்னும் இடத்திலுள்ள இந்திரியத்தின் வழியாக உயிர்நிலை வெளிப்பட்டு சிறுநீர் பெருகவும் வாயிலே உண்ட கஞ்சி உள்ளே செல்லாது மீளவும் அவ்வழியே வரவும் தொண்டையிலே கோழை அடைக்க அஃது உள்ளே செல்லாமல் கடைவாய் வழியே வழியவும் நிரந்தர தூக்கமான மரணம் உண்டாவதற்கு முன்பே இருடீகேசன் என்னும் இறைவனை துதியுங்கள். அவ்வாறு அந்த இறைவனை துதித்தால் யமதூதர்களின் செந்நாய்கள் உங்கள் தொடைகளை கவ்வா. யமதூதர்களும் தங்கள் சூலாயுதத்தால் குத்தமாட்டார்கள். நடுவழியில் உங்கள் ஆடைகளை இழக்கவும் மாட்டீர்கள். அந்த திருமால் திருவடியை அடையப் பெறுவீர். 376ஆம் பாசுரம். அங்கம் விட்டவை ஐந்தும் அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை மறித்து பைய வேதலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டுடலும் கடல் பள்ளி மாயனை மதுசூதனனை மார்பில் தங்கவிட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதி பார்க்கென்றின் சாதிக்கலாமே. ஐவகைப்பட்ட ஆவிகளும் உடலை விட்டு போகுங்காலத்தில் அருகில் இருப்பவர்கள் உயிர் உடலை விட்டு சென்றதா என்று சோதித்து பார்த்து உயிர் நீங்கி விட்டது என்பதை உறுதியாக தெரிந்து கொண்ட பின்பு சுற்றியுள்ளவர்கள் தம் கையை விரித்து மெல்ல கையை மடக்கி கொண்டு தலை சாய்த்து அழுவர். அப்படிப்பட்ட இறுதி நிலையை அடைவதற்கு முன்பே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மாயனை மதுசூதனனை தம் இதயத்தில் வணங்கி அம்மாயவனுக்கே நாம் ஆட்பட்டோமானால் எக்காலத்தும் அவனை வணங்கப் பெறுவர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.